லாகூர் செல்ல ரிக்ஷா கட்டணமாக 20 ரூபாய் கிடைத்தது. வாகா எல்லையில் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். எல்லையின் வேலிகள் பலவீனமாக தெரிந்தன என குறிப்பிடப்பட்டுள்ள உளவுத்துறை அமைப்புகளால் விசாரணை வளையத்துக்குள் இருக்கும் மல்ஹோத்ராவின் டைரியின் சில பக்கங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஹரியானா காவல்துறையினரால் அந்த டைரியின் பக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த டைரி பதிவில் எல்லைகளை கடந்து சந்திக்கும் மக்கள் இதயங்கள் ஒத்திசைவாக துடிப்பவர்கள் என அமைதியின்மை குறித்து உருக்கமாக எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மண் இருவருக்கும் சொந்தமானது என்ற வரிகளை கொண்டுள்ள அந்த பக்கத்தில் இந்தியர்கள் சுதந்திரமாக பார்வையிடவும் நாங்கள் மீண்டும் லாகூர் வாகா சாலை வழியாக வர அனுமதிக்க வேண்டியும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.